18ஆம் அதிகாரத்திற்கு நாம் திரும்ப போகிறோம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுள்ளவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இந்த 18ஆம் அதிகாரத்தில் 3 தேவ தூதர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு தூதன் 7 கலசங்களை பூமியில ஊற்றின 7 தூதர்களிலே ஒரே ஒரு தூதன் யோவானோடு சம்பாஷித்து பேசினான். ஆனால் இந்த அதிகாரத்தில் வேற 3 தேவதூதர்கள் வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் சம்பாஷித்து யோவானோடே தனிப்பட்ட முறையில் பேசவில்லை. பொதுவாக நின்று அவர்கள் அறிக்கை சொல்லி கடந்து போகிறதை பார்க்கிறோம். இந்த 1ஆம் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் என்று ஆரம்பிக்கிறது. இன்னொரு தேவதூதனை குறித்து 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு வேறொரு சத்தம், தூதன் என்று எழுதப்படவில்லை, ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகிறது. அது தேவதூதனுடைய சத்தம் என்று 20ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரையிலும் அவன்தான் பேசுகிறான். 1 முதல் 3 வசனம் வரையிலும் முதல் தேவதூதன் பேசினான். இப்பொழுது 4ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் 2வது தேவதூதன் பேசுகிறான். 3வது ஒரு தேவதூதன் 21ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த 18ஆம் அதிகாரம் 3 தேவதூதர்கள் பேசுகிற பேச்சாயிருக்கிறது. 17ஆம் அதிகாரத்திலே நாம் மத சார்புடைய ஒரு பாபிலோனை பார்த்தோம், அவளை வேசியாய் பார்த்தோம். ஆனால் இந்த 18ஆம் அதிகாரம் மத சார்புடைய பாபிலோனை பற்றி பேசவில்லை, பொருளாதார வர்த்தக அரசியல் பாபிலோனை பற்றி பேசுகிறது. இந்த 2 பாபிலோன்களும் கண்களுக்கு காண முடியாத ஒரு அந்தரங்க ஒரு ரகசிய பாபிலோன்களாய் இருக்கிறது. அது ஒரு பட்டணமாய் இருந்தாலும் ஆண்டவர் அதை ஒரு வேசிக்கு ஒப்பிட்டார். மதச்சார்பான அந்த பாபிலோனை மகாவேசி, ராஜாக்களும் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். ஆனால் கடைசியில் அவள் அந்தி கிறிஸ்துவாலும் அவனுடைய 10 ராஜாக்களாலும் அவளை சுட்டரித்து கொண்டார்கள் என்று போன அதிகாரத்தில் வாசித்தோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் அரசியல் சார்புடைய அந்த மகா பாபிலோனை யாரும் அளிக்கவில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கி அவளை அந்த பட்டணத்தை அக்கினியால் சுட்டரித்தது என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2 பாபிலோன், அதே போல 2 மிருகங்கள் பூமியிலிருந்து எழுந்து வந்ததை 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த ஒரு மிருகம் என்று பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அது பாதாளத்திலிருந்து இறங்கி வந்த மிருகம், சமுத்திரத்திலிருந்து வந்து எழுந்த மிருகம். அதை நாம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தோம். பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு மிருகம். அதை கடந்த அத்தியாயத்தில் 17ஆம் அத்தியாயத்தில் 15ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். சமுத்திரம் என்பது ஜனக்கூட்டத்தை குறிக்கிறது. அப்படி என்று வெளிப்படுத்தல் 17:15 நாம் வாசிக்கலாம். ஒரு ஜன கூட்டத்திலிருந்து ஒரு மிருகம், ஜன கூட்டத்திலிருந்து ஒரு மிருகம், அதே நேரத்தில் பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம். 2னுடைய அர்த்தம் என்ன? பூமியிலே ஜனங்கள் மத்தியிலிருந்து மகா அறிவுள்ள, மகா ஞானமுள்ள, மகா தந்திரமுள்ள, மகா வஞ்சனையுள்ள ஒரு மனிதன் எழும்புவான். பாதாளத்திலிருந்து இறங்கி வருகிற ஆவி அவனை அப்படியே ஆட்கொண்டு முழுக்க முழுக்க ஒரு மிருகத்தனமான ஆட்சி செய்யும்படி
அவனை ஏவி எழுப்பு. ஒரே மிருகம்தான், ஆனால் ஒரே அந்திகிறிஸ்து தான். ஜனத்திலிருந்து எழும்பி வருகிறவன் மனிதனாயிருப்பான். பாதாளத்திலிருந்து வருகிற ஆவி அவனை ஆட்கொண்டு ஒரு மிருகமாய் மாற்றிவிடும். சிலர் மேல அசுத்தாவி இறங்கி வரும்போது அவர்கள் மிருகமாய் செயல்படுவதை பல முறை கண்டிருக்கிறேன். ஒரு வாலிபனை ஒரு முறை ஜெபிக்க கொண்டு வந்தார்கள். ஜெபிக்க ஆரம்பித்ததான் அவன் தரையில விழுந்து பாம்பை போல நெளிந்தான். இருக்கிற அவ்வளவு சபையாரும் அவன் மேல விழுந்து பிடிக்க முயன்றார்கள், பிடிக்க முடியல. எத்தனையோ ஒரு 1000 மனிதருக்குரிய பலன் அவனுக்கு இருந்தது, யாராலும் பிடிக்க முடியல. கடைசியில் அரை மணி நேரம் சபையாரோடு போராடின பிறகு அந்த ஆவி விலகினர். எப்படியப்பா பிடித்தது என்று கேட்டேன். எனக்கு இந்த உலகத்தின் ஆசைச்சைகளை நிறைவேற்றணும், ஐஸ்வர்யம் வேணும் என்று ஒரு மந்திரவாதியை, இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு பெரிய மந்திரவாதியை நாடி போனேன். நிறைய பணம் கொடுத்தேன். ஒரு இரவு அவன் பூஜை போட்டு கொண்டு இருக்கும்போது சாத்தான் என்னோடு பேசினான். நான் உன்னை உள்ளுக்குள்ளே இறங்கி வர பிரியப்படுகிறேன், என்னை கூப்பிடு, சர்ப்பமே உள்ளே வா என்று கூப்பிடு, சாத்தானே உனக்குள்ளே வா என்று கூப்பிடு. அப்படி கூப்பிடும்போது நான் உனக்குள்ளே வந்து விடுவேன். அந்த இரவு அவன் அப்படி கூப்பிட்டால் இந்த சர்ப்பம் அவனை அப்படி ஆட்கொண்டது. அவனை பற்றி சொல்லுகிறார்கள், துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் கூட அவனை சுட முடியலையா, ஜீப் எடுத்து அவனை விரட்டினாலும் கூட அவனை பிடிக்க முடியல. அவ்வளவு சாத்தான் அவனுக்கு துணை நின்றான். முதல் 3 வருஷம் என்னென்ன கேட்டானோ எல்லாவற்றையும் கொடுத்தான். ஆனால் அதற்கு பிறகு சாத்தான் அவனை பூரணமாய் ஆட்கொண்டு அலைக்கழிக்க ஆரம்பித்தான். மயானங்களுக்கு கொண்டு போகலாம். மரித்து போன செத்து போன பிரேதங்களை அவன் சாப்பிட ஆரம்பித்தான். தெரு நாயை விட கேவலமாய் சாத்தான் அவனை நடத்தினபடியால் அவனுடைய சகோதரன் அந்த ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு வந்தான். பாருங்கள், சாத்தான் ஆட்கொள்ளுகிற மனிதர்கள். ஹிட்லரை அப்படித்தான் சாத்தான் ஆட்கொண்டான். அப்படிதான் ஸ்டாலின் என்று சொல்லப்படுகிற ரஷ்ய அதிபதி அவன் ஆட்கொண்டான். அவர்கள் எல்லாம் கொலைவெறி உள்ளவர்களாய் மாறினார். முக்கியமாக அவ்வளவு சர்வாதிகாரிகளின் கொலைவெறியும் இஸ்ரவேலரை அழிக்க வேண்டும் என்பதிலேயே, யூதர்களை கொண்டு குவிக்க வேண்டும் என்பதிலேயே, தேவ ஜனங்களை அவருடைய இரத்தம் சிந்த வேண்டும் என்பதிலே குறிக்கோளாய் இருந்தது. பாபிலோனும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஒரு ஆவி ஆட்கொண்டு 7 வருஷங்கள் இந்த பூமியில அரசாளும்படி அவன் செய்வான். சரி, வசனத்துக்கு போவோம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. மிகுந்த அதிகாரம் உள்ளவன். அநேகர் அதை பார்த்த உடனே ஒருவேளை இயேசுவாய் இருக்குமோ, ஏனென்றால் மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர் என்று அவரை குறித்து வாசிக்கிறோம். 2வது, அவனுடைய மகிமையினாலே. நம்முடைய ஆண்டவர் மகிமையின் ராஜா என்று சங்கீதம் 24:7 அழைக்கப்படுகிறார். அவர் பிதாவின் மகிமை பொருந்தினவர். அவர் மகிமையின் தேவன் என்று அப்போஸ்தலர் 7:2 சொல்லுகிறது. நமக்குள்ளே தங்கியிருக்கிற ஆவியானவரும் மகிமையின் ஆவியானவர் என்று 1 பேதுரு 4:14 சொல்லுகிறது. ஆகவே இந்த தேவதூதன் நிச்சயமாக இயேசுவாய் இருக்கக்கூடும் என்று பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன், நிச்சயமாய் அது இயேசுவாய் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இங்கே அவன் அந்திகிறிஸ்துடைய காலத்தில் நடக்கிற பாபிலோனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அனுப்பப்பட்டவன். ஆண்டவர் பெரியவர், ராஜாதி ராஜா. சின்ன ஒரு தேவதூதனுடைய ஊழியத்தை செய்வதற்கு பிதா அவர் அனுப்ப மாட்டார். ஏனென்றால் அவர் தூதர்களுக்கு மேற்பட்டவர், நம்மை மகிமைப்படுத்துகிறவர், மகிமையாய் எழுந்தருளுகிறவர். ஒரு சின்ன தேவதூதனை போல தாழ்த்தி இந்த இடத்துல வருவதற்கு வாய்ப்பில்லை. இது ஒரு தேவதூதனை, பல தேவதூதர்கள், பலமிக்க தேவதூதர்கள் என்று பல இடங்களில் வாசிக்கிறோம். ஒரு தேவதூதன் இறங்கி 1,85,000 பேரை சங்கரித்தான். அசிரியருடைய பாளையத்தில் இறங்கி அவளெல்லாம் பலமிக்க தேவதூதர்கள், அதிகாரமுள்ள தேவதூதர்கள். காற்றின் செட்டைகளை அடித்து
பறந்து செல்லுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தேவதூதர்களே என்று சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதம் இறுதி பகுதியிலே சொல்லுகிறார். அவர்கள் 1000 10,000 இருக்கிறார்கள் என்று எபிரேயர் 12:22 முதல் 24 வரை வாசிக்கிறோம். பலமிக்க தேவதூதர் நமக்கு அவர்களை பணிவுடை ஆவிகளாய் ஆண்டவர் வேலைக்காரராய் கொடுத்திருக்கிறார் என்று எபிரேயர் 1:14 வாசிக்கிறோம். சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன்னை காக்கும்படி உனக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி தம்முடைய கரங்களை ஏந்தி கொள்ளுவார்கள். 34ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சூழ தேவதூதன் பாளையம் இறங்கி இருக்கிறானாம். அப்படிப்பட்ட தேவதூதர்களிலே ஒரு தேவதூதன் தான் இந்த தேவதூதன். அதனால் ஆண்டவர் நம்மை தேவதூதர்களை பார்க்கிலும் விசேஷம் உள்ளவர்கள் ஆக்கி இருக்கிறார். தேவதூதரை பார்க்கிலும் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிறார். தேவதூதர்கள் வேலைக்காரர்கள் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறார்கள், நாமோ கிறிஸ்துவனுடைய மணவாட்டிகளாக இருக்கிறோம். நாம் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆகவே தம்முடைய பிள்ளைகளை அவர் அவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பலத்த தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தானாம். 2ஆம் வசனம், அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது 2 முறை சொன்னான். 2 முறை சொன்னான். மத சார்பான மகாவேசியாய் இருந்த அந்த பாபிலோன் விழுந்தது. விக்கிரகாரனைக்குள்ளே வழி நடத்தின அந்த பாபிலோன் விழுந்தது. இங்கே உள்ள பாபிலோன் வர்த்தக பாபிலோன், பொருளாதார பாபிலோன், ஐஸ்வர்யத்தை காண்பித்து நின்ற பாபிலோன், அது விழுந்தது. இதை குறித்து ஏசாயா ஏற்கனவே 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அது விழுந்தது அது விழுந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் அது விழுந்தது? ஏன் அது விழுந்தது? தேவதூதர்கள் எதினால் விழுந்தார்களோ அதே காரியம்தான் பாபிலோனாலும் விழுந்தது. தேவதூதர்கள் பெருமையினால் விழுந்தார்கள். தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற உன்னத ஸ்தானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னபோது அவர்கள் விழுந்தார்கள். மனமேட்டிமையினால் விழுந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம் இந்த பெருமை, இந்த மனமேட்டிமை. ஆண்டவர் ஒரு நாள் ஒரு விபச்சாரக்காரனுக்கோ கொலைக்காரனுக்கோ கொள்ளைக்காரனுக்கோ கள்ளனுக்கோ எதிர்த்து நிற்பதில்லை. ஆனால் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு இயேசுடைய நாட்களில் அந்த அந்த பரிசேயர்கள் பெருமை உள்ளவராக இருந்தார். ஆண்டவர் அளவு விட்டு விலகி போய்விட்டார். பெருமையினால மாய்மாலம் பண்ணினார். மாய்மாலக்கார ஆண்டவர் சேர்க்கவே இல்லை, அவருடைய விலகி போய்விட்டார். பெருமை ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பெரிய பாவம். நேபுகாத் நேச்சார் அந்த பெருமையினாலே நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னபோது ஆண்டவரை அவனை தள்ளினார். மனுஷனாய் இறந்தவன் 5 அறிவுள்ள மிருகமாய் மாறி புல் மேய்ந்தான். பெருமையினால் உசியா ராஜா தேவதூதன் அடித்தான், அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் காணப்பட்டது. பெருமையினாலே ஏரோது தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி தனக்கு மகிமை எடுத்துக்கொண்டான். தேவதூதன் அடித்த போது அவன் புழுத்து செத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாபிலோனுக்குள்ள இருந்தது ஒரு பெருமை. இந்த பாபிலோனுக்குள்ள இருந்தது ஒரு மனமேட்டிமை. பாபிலோன் என்கிற ஆவி தேவனுடைய பிள்ளைகளை தீண்டாதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். தீண்டாதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு வாலிபனுக்கு பிசாசு பிடித்தது. அவன் நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், அபிஷேகம் பெற்றவன் தான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற மனமேட்டிமை அறிக்கை பண்ணவில்லை. ஒரு ஆல்நைட் பிரேயருக்கு வந்திருந்தான். ஊழியக்காரர் எல்லாம் வந்திருந்தார்கள். ஊழியக்காரர் ஒரு சிலர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. இவன் சொன்ன அந்த ஊழியக்காரங்கெல்லாம் என்ன போல ஜெபிக்க முடியாது, அவங்கள விட நான் நல்லா ஜெபிப்பேன். ஊழியக்காரங்க பாருங்க, 12 மணி வரை நைட் பிரேயரில் இருந்தார், வீட்டு போயிட்டார். நான் விடிய ஜோமன் என்ன இவங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. உடனே லூசிபர் ஆவி பிடித்தார்.
பெருமையான பேச்சுகள் வாயில வராதபடி தேவ ஜனங்கள் எப்போதும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த பாபிலோன் விழுந்ததற்கு முதல் காரணம் பெருமை. இரண்டாவது, இந்த பாபிலோன் தேசம் மற்ற ஜனங்களோடு மற்ற ராஜ்யங்களோடு காரணமில்லாமல் படையெடுத்து அவர்களை கைது செய்து சிறைப்பிடித்து அவர்களை கேவலப்படுத்துகிற ஒரு குணாதிசயம் பாபிலோனருக்கு இருந்தது. இதே பாபிலோன் தான் அமைதியாய் இருந்து கொண்ட இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் படையெடுத்து வந்து 70 வருஷம் அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார்கள். ஆகவே கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நேரம் அந்த தேவதூதன் பலத்த சத்தமிட்டு 2வது வசனம், பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பு. பேய்களுடைய குடியிருப்பு என்றால் பில்லி சூனியம் செய்கிற ஆவிகளை உடைய மந்திரவாதிகளின் குடியிருப்பு. பேய்களுக்கென்று தனி அபார்ட்மெண்ட், தனி குடியிருப்பு. அந்த 3 காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது அது பேய்களின் குடியிருப்பு, 2வது சகலவித அசுத்த ஆவிகளின் காவல் வீடு, 3வது அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகள். பறவைகள் என்றாலும் அசுத்தமுள்ள பறவைகள் என்பதும் அசுத்த ஆவிகளைத்தான் குறிக்கிறது. ஆண்டவர் 3 விதத்தில் எப்படி பாபிலோனிய மார்க்கத்தார் மந்திரம் செய்வதிலே, சூனியம் செய்வதிலே, செய்வினை செய்வதிலே வல்லவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லுகிறது. எங்களுடைய சொந்த கிராமத்தில் நான் கேள்விப்பட்டேன், ஒரு பெரிய மந்திரவாதி இருந்தான். யாரும் உட்கார்ந்துட்டு அவன் வந்தோம் எழும்பி நிற்கல, அவனுக்கு மரியாதை கொடுக்கல, உட்கார்ந்த இடத்தை விட்டு எழும்பாதபடி மந்திரம் செய்திருவான். ரொம்ப பொல்லாத மனிதன். அவனுக்கு 5-6 பையங்க இருந்தாங்க, ரொம்ப அழகுள்ளவர்கள். ஒருவராவது 18 வயதை தாண்டல். நல்ல அழகா இருப்பாங்க. திடீர்னு நெஞ்சு வலி காரணம் இல்லாமல் செத்து போயிடுவான். அவனுடைய அவ்வளவு பிள்ளைகளும் வாலிப வயதில் செத்தான். அவருடைய சந்ததி அறுக்கப்பட்டது. பில்லி சூனியம் செய்கிறவனுக்கு ஐயோ, அசுத்த ஆவிகளை ஏவல் விடுகிறவனுக்கு ஐயோ. ஆனால் தேவ பிள்ளைகள் பில்லி சூனியத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை, பாபிலோனின் ஆவிகளுக்கு பயப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்தவங்க எங்க பார்த்தாலும் பிரதர் ஜோமண்ணுங்க, யாரோ எங்களுக்கு ஒரு செய்வினை செய்யிட்டாங்க, எங்கள் வீட்டில் எதை தொட்டாலும் கஷ்டம் நஷ்டம், யாரோ செய்வினை செய்யிட்டாங்க, யாரோ செய்வினை செய், எல்லாருடைய வாயில் இந்த பாட்டு தான். செய்தா என்ன என்ன கெட்டு போச்சு? என்னாகுமா 23:23 ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஏசாயா 54 கடைசி வசனம் 17ஆம் வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிகளிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவரா இருக்க. ஏன் பயப்படுற? மந்திரவாதான் உன்னை கண்டு பயப்படும். நீதான் மந்திரவாதியை சவால் விட்டு, ஏன் மந்திரவாதியை உன் கையை நாம் அடக்கிறேன், முறிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை அக்கினியால தெளிக்கிறேன், உனக்குள்ள இருக்கிற குட்டி சைத்தான்கள் சிதறடிக்கப்பட்டு போவதாக, மரியாதையை மனம் திரும்ப என்று சொல்ல வேண்டியவங்க நம்ம தான். பாபிலோனுடைய ஆவிகள் சூனியத்தின் ஆவிகள், செய்வினையின் ஆவிகள். ஆகவேதான் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் சகலவிதமான பறவைகளையும் கூடுமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. 3ஆம் வசனம், அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர்கள் அவருடைய செல்வ மிகுதியால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். அப்படியே அதை திறந்து வைத்துக்கொண்டு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தாலும் அதே காரியம் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதர்களில் ஒருவன் என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவினால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 17ஆம் அதிகாரம் போலி மதத்தை, விக்கிரகாராதனை மரத்தை மத சார்புடைய ஒரு தலைவியாக எழும்புகிற ஒரு பாபிலோன் ஸ்திரியை குறித்து வாசித்தோம். விக்கிரகாராதனையும் கூட ஒரு மதுதான். விக்கிரகாராதனை மது,
அதே நேரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் அரசியல் பதவியை பிடிக்க வேண்டுங்கிற மோகம், அது ஒரு மது. பணம் 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 சம்பாதிக்கணும், குறுக்கு வழியிலையாவது பணம் சம்பாதிக்கணும், அது ஒரு மதம். அது மது, அது மைண்டை கிறங்க பண்ணுகிறது, சரியாய் சிந்திக்க முடியாமல் செய்து விடுகிறது. அதைத்தான் 17ஆம் அதிகாரம் முதலில் வாசித்தோம், இங்கேயும் வாசிக்கிறோம். 4ஆம் வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். இப்போ 2வது தேவதூதன் வருகிறார். இதுவரை கேட்ட சத்தம் அல்ல, வேறொரு சத்தம். பல தேவதூதருடைய சத்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவதூதர்கள் சத்தம் வேறு, கர்த்தருடைய சத்தம் வேறு. பிதாவானவர் பேசும்போது அவருடைய சத்தம் எப்போது இடி முழக்கம் போல, பெரு வெள்ளத்து இரைச்சல் போல இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் ஒரு சிநேகிதனோடு ஒரு அன்பாய் பேசுகிற மனித குரலை போலவே விளங்கும். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற சத்தம் மெல்லிய சிறு சத்தமாய் கணீரென்று எங்கேயோ உள்ளத்தின் ஆழத்தில் ஒலிக்கிறதாய் விளங்கும். இங்கே நான் வாசிக்கிறது ஒரு தேவதூதனுடைய சத்தம். வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது என் ஜனங்களே. அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியிலே கைவிடப்பட்டு இருந்தவர்களுக்குள்ளும் கூட ஒரு கூட்டம் தேவனுடைய ஜனங்களாய் இருந்தபடியால் என் ஜனங்களே என்று ஆண்டவர் கூறினார். நீங்கள் அவருடைய பாவத்துக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள். இந்த பாபிலோனுக்குள்ள நீங்க குடியிருந்து கொண்டு இருக்க வேண்டாம். அதை விட்டு வெளியே வாருங்கள். பாபிலோனிய மதத்திலிருந்து வெளியே வாங்க. நீங்க எந்த டினாமினேஷன்ல இருந்தாலும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரியான வளர்ச்சி இல்லாமல், சரியான ஒரு எழுப்புதல் இல்லாமல், அப்படியே தேக்கம் கண்டு ஜெபிக்க முடியாமல் இருந்தால், நல்லா ஜெபிக்கிற, நல்லா ஆராதிக்கிற, நல்லா கர்த்தருடைய வசனத்தை பேசுகிற ஒரு சபையில சேர்ந்து கொள்ளுங்க. சில சொல்லுவாங்க, நான் இந்த சபையிலே உட்கார்ந்து, அந்த சபை பரிசுத்தாவையும் நம்பாது, அந்த சபை முழுக்க ஞானத்தையும் நம்பாது, அந்த சபை வருகையை பற்றியும் நம்பாது. இவங்க சொல்லுவாங்க, நான் இங்கேயே உட்கார்ந்து ஒரு எழுப்புதலை உண்டாக்குகிறேன். இல்லை, தேவனுடைய ஐக்கியத்தை நீ இழந்து போனாயானால் உன்னுடைய ஆத்மாவை இழந்து போக வேண்டியது இருக்கும். நான் ஒரு முறை திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக காத்து கொண்டு இருந்தேன். அங்குள்ள கார்டு ஓடி வந்து என்னை சோத்திரம் பண்ணார். அப்போ நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் சொன்னார், பிரதர், நான் கத்தோலிக்க சபையில் இருந்தேன், அங்கே ஒரு 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 ரிவைவல் நாங்கள் உண்டாகணும்ன்ட்டு அதில் ஒரு கேரிஸ்மேட்டிக் குரூப்பை நான் ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே நிறையா மக்கள், எங்களுக்கு ரொம்ப மதிப்பு. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இந்த பாபிலோனை விட்டு வெளியே வா. என்னடா இது, இங்கே ஊழியம் இருக்கிறதே? ஆண்டவர் சொன்னதுதான், ஒரு உயிருள்ள பிள்ளைக்கு, ஒரு உயிருள்ள கன்றுக்குட்டிக்கு ஒரு செத்த மாடு பால் கொடுக்க முடியாது. ஒரு உயிருள்ள பிள்ளைக்கு ஒரு செத்த தாய் பால் கொடுக்க முடியாது. செத்த நிலைமையில் இருக்கிற சபை விட்டு நீ எழும்பி தேவனுக்காக வைராக்கியமாய் இருக்கிற பரிசுத்தவான்களோடு, தேவ பிள்ளைகளோடு நீ இணைந்திருந்தால்தான் உன்னுடைய ஆத்மாவை நீ பாதுகாத்துக் கொள்ளுவாய் என்று பேசினார். ஆகவே நான் வெளியே வந்தேன் என்று சொன்னார். இங்கே தேவதூதன் அதை சொல்லுகிறான், என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடுகிற வாதையிலும் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்க. சிலர் ஆண்டவர் தாமே லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் கரத்தை பிடித்து தர 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 தரன்னு இழுத்து கொண்டு வந்தார். நீ இந்த சோதம் சர்ச்சில் இருக்காதப்பா, நீ இந்த குமரா சர்ச்சில் இருக்காத, நீ அழியாதபடி மலைக்கு போ, அந்த எருசலேம் மலைக்கு, சீயோன் மலைக்கு போ, இந்த சமவெளியில் உட்கார்ந்துட்டு இருக்காத. இதுதான் நல்ல, எனக்கு வசதியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு நிறைய காணிக்கை கிடைக்குன்னு சொல்லிட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காத. சோதம் குமாரா விட்டு கரத்தை பிடித்து தர 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 என்று எடுத்து கொண்டு வந்தார். அதுபோல தான் ஆபிரகாமையும் ஊர் என்கிற கல்தேயர் தேசத்திலிருந்து மகிமையின் ராஜா அவருக்கு தரிசனம் கொடுத்து,
நான் உனக்கு காண்பிக்கும் சர்ச்சுக்கு போ, தேசத்துக்கு போ. அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்தார். ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு வசதியாக இருக்கிறது என்பதற்காக அல்ல, நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும்படி அந்த பாபிலோனை விட்டு நீ வெளியே வா. ஏனென்றால் அது அழிவுக்கு நீ நியமிக்கப்பட்டு இருக்கிறது. நீ அதோடு இருந்தால் அதனுடைய பாவங்களுக்கு உடனாளியாகி விடுவாய். அதனுடைய வாதையிலும் நீ கடந்து வாதிக்கப்பட வேண்டியது இருக்கும். ஆண்டவர் அன்புள்ளவர் தான், ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினி. அவருடைய அன்பை எண்ணி, சரி இங்கே இந்த பாபிலோன் நல்லா இருக்கு சொல்லிக்கொண்டு நீ இருக்க முடியாது. அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். அன்புள்ள அதே தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்கிற ஒரு தேவனாகவும் இருக்கிறார். சரி, அடுத்த வசனத்துக்கு செல்லுவோம். அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டியது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பதிலளித்தது போல நீங்களும் அவளுக்கு பதிலளியுங்கள். அவள் எதை என்ன செய்தாளோ, எப்படி தேவனுடைய பிள்ளைகளுடைய இரத்தத்தை சிந்தினாளோ, எப்படி தீர்க்கதரிசியுடைய இரத்தத்தை சிந்தினாளோ, எப்படி கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்தாளோ, சிறையில் அடைத்தாளோ, அங்கமாய் வெட்டினாளோ, அந்த பாபிலோனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் அதையே அறுப்பான். அவள் செய்தது போல, அவள் பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அடையுங்க. வேதத்தில் ஒரு மாறாத பிரமாணம். தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை அறுத்தவன் வினை அறுப்பான். கலாத்தியர் 6:7 சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் அதையே அறுப்பான். யோபு 4:8 சொல்லுகிறார், தீவனையை உழுது விதைத்தவர்கள் அதையல்லவா அறுப்பார்கள். பழைய ஏற்பாட்டில் என்ன நீதி இருந்ததோ உபத்திரவ காலத்தில் அந்த நீதி ஆண்டவர் செலுத்தினார். பழைய ஏற்பாட்டின் நீதி என்ன? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன். அந்த நியாய தீர்ப்பு இங்கே பாபிலோனுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். அவள் உங்களுக்கு பலன் அளித்ததை போல நீங்கள் அவளுக்கு பலன் அளியுங்கள். அவளுடைய கிரியைக்கு தக்கதாக அவளுக்கு ரெட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். ரெட்டிப்பான வாதை. ஒரு மனுஷன் ஒரு விதை விதைக்கிறான், அந்த ஒரு விதை மட்டும் அறுக்க போறதில்லை. சில விதை 30 விளையும், சிலது 60 விளையும், சிலது 100 விளையும். ஒரு மனிதன் ஒருவனுக்கு தீங்கு செய்தால் 30 தீங்கு அவனுக்கு வந்துவிடும், அல்லது 60 தீங்கு வந்துவிடும். அதுதான் விதைக்கிறதினுடைய ஒரு தன்மை. விதைக்கிற விதை பல மடங்காத்தான் பலன் கொடுக்கிறது, அதே அளவு கொடுப்பதில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவ்வளவு கொடுக்காட்டால் நீங்க 2 மடங்காவது ரெட்டிப்பாவது அவளுக்கு கொடுங்கள். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனடியுங்கள். அவளுடைய கிரியைக்கு தக்கதாக அவளுக்கு ரெட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் கலந்து கொடுத்த பாத்திரத்தில் ரெட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். 7ஆம் வசனம். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்ததல்ல எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைமண்ணல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே சொன்ன ஒரு போலியாய் தன்னை நீதிகரித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். லவோதிக்கா சபையை குறித்து ஆண்டவர் பேசும்போதும் கூட, நீ குருடனோ நீர்ப்பாக்கியம் உள்ளவனோ நீ தரித்திரமா இருந்தாலும் நீ என்ன சொல்லுகிறார்? நான் ஐஸ்வர்ய சம்பந்தன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. உண்மையான நிலைமையை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பாத பல கூட்டத்தார் அப்படித்தான். ஒரு சகோதரனை பற்றி கேள்விப்பட்டேன். அவனுடைய மனைவி அவனை பற்றி பயங்கரமான காரியங்கள்லாம் சொன்னாள். அவடத்துல கேட்டபோது அந்த சகோதரன் சொன்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பக்தியாக தான் இருக்கேன், எனக்கு நிறைய ஊழியம் இருக்குது, நான் எல்லா இடத்துலையும் என்னை கூப்பிடுறாங்க. சிலர் அந்த பாவ உணர்வு அடைகிறதை அவங்க மழுக்கி விட்டாங்க. ஒருக்கா பாவம் செய்யும்போது, முதல் பாவம் செய்யும்போது கர்த்தர் எவ்வளோ தடுப்பார், ஆவியானவர் போராடுவார். தொடர்ந்து பாவத்தில் இருக்கும்போது மனசாட்சி மழுங்கி போகும்.
ஆதியாகமம் 6:3 ஆண்டவர் சொன்னார், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடி கொண்டே இருக்க போவதில்லை. போராடும், ஆனால் அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. போராடுவதற்கு மனுஷனுக்கு குறிப்பிட்ட காலங்கள் உண்டல்லவோ என்று யோபு பக்தன் கேட்கிறார். சில வேளை ஆண்டவர் விட்டுருவார், விற்று போட்டு விடுவார். ஏசா பின்பு மனங்கசந்து அழுது மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பியும் முடியாமல் போயிற்று. அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். சில நேரம் ஆண்டவர் விட்டுறார். அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கு, அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், ஐ டோன்ட் கேர். அவனுக்கு கொடுத்த கிருபையின் தருணத்தை இழந்து விட்டான். இங்கே இந்த பெண்மணி அப்படித்தான் சொல்லுகிறாள், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினாள். 8ஆம் வசனம், ஆகையால் அவளுக்கு வரும் வாதையும் சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளுகிறவன் சகாயமின்றி சடுதையில நாசம் அடைவான் என்று நீதிமொழி 29:1 பார்க்கும். சடனா வரும், எப்பொழுது வரும்னு தெரியாது. அமெரிக்க தேசம் நினைத்து கொண்டிருந்தது தங்களை யாரும் அசைக்க முடியாது. ஒரு நாள் அந்த வர்த்தக மையங்கள் தகர்க்கப்பட்டன. விமானங்கள் வந்து மோதி திடீரென்று உடைத்தது. யாரும் எதிர்பார்க்கல. இந்த கட்டடங்கள் 5000 பேர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இப்படி ஒரு அவ்வளவு அமெரிக்கருடைய கண்களும் மறைக்கப்பட்டு இப்படி அமெரிக்காவுக்கு விரோதமாய் ஒரு பெரிய சதி நடந்து அதுக்காக பைலட்டுகளை தயார் பண்ணி அப்படி திடீரென்று அந்த அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் வர்த்தக மையங்கள் ஒரே நிமிடத்தில் அப்படியே நொறுங்கி விழுந்தது. அந்த நொறுங்கி விழுந்த தூசியை சுவாசித்த எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் அவங்களும் செத்து போனாங்க. அவளை பாதுகாக்க போனேன், பாதுகாப்பு படை வீரர்கள் செத்து போனாங்க. சடுதியாய் ஒரே நிமிடத்தில் வந்தது. அந்திகிறிஸ்துவின் ஆட்சியும் சடுதியில் ஒரு நிமிட நேரத்தில் வரும். ஆண்டவருடைய வருகையும் சடுதியாய் கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் மின்னல் வீசுகிறதை போல ஆண்டவருடைய வருகையும் சடன் என்று இருக்கும். சரி, ஒன்பதாம் வசனம், அவளுடனே வேசித்தனம் செய்து செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள். முதலாவது பூமியின் ராஜாக்கள் புலம்புவார்களாம். 3 கூட்டத்தார் இங்கே புலம்புகிறதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதில் முதல் கூட்டத்தார் ராஜாக்கள். இந்த ராஜாக்கள் அவளை கண்டு அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து பக்கத்தில் வராமல் தூரத்தில் நின்று அவளுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாது. ஐயோ மகா நகரமான பாபிலோன் பட்டணமே, ஒரே நாளிகையிலே உனக்கு ஆக்கினை வந்ததே. இவங்க பூமியின் ராஜாக்கள். முதல் கூட்டத்தார் பூமியின் ராஜாக்கள். 11ஆம் வசனம், பூமியின் வர்த்தகர்கள். பூமியின் ராஜாக்களும் ஐயையோ என்று சொல்லுகிறார்கள். அதுபோல பூமியின் வர்த்தகர்களும் ஐயையோன்னு சொல்றாங்களாம். பூமி வர்த்தகர்களும் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தனங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்திலே செய்திருக்கிற சகலவிட வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்க பட்டைகளையும் தூப வர்க்கத்தையும் தைலத்தையும் சாம்பிராணியும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாதுமையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய 28 ஐட்டம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. 28 ஐட்டமும் ஒரு சுகபோகமான வாழ்க்கைக்குரியது. அந்த பாபிலோன் சுகபோகமான வாழ்க்கை விரும்பினது. இதில் சொல்லப்பட்டது மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள் ஒன்றில் சொல்லப்படலை. ஆனால் ஒரு ஆடம்பரம், ஒரு பெருமை, ஒரு அகங்காரம், ஒரு மேட்டிமையாய் தங்களை காட்டக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற நான் உங்களை போஷிக்க மாட்டேனா? அளவுக்கு அதிகமாக இருக்கும்போ ஆண்டவருடைய ஊழியத்தை கொடுங்க, அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருடைய ஊழியத்தை கொடுக்கும்போது பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவ மார்க்கத்தில் உள்ள ஒரு காரியம் நுழைந்து இருக்கிறது. ப்ராஸ்பரிட்டி, செழுமை. இந்த செழுமைங்கிற தத்துவத்தை பார்த்தால் அதை கொண்டு வந்த ஒருவர், ஏன் நீங்கள் வேணும் உபவாசிக்கிறீங்க? இயேசு தான் 40 நாள் உபவாசம் பண்ணிட்டீங்களே, நீங்கள் உபவாசிக்க வேண்டிய தேவையில்லை. அவர் சிலுவையில் எல்லாத்தையும் செய்து டேபிளில் வச்சுட்டார். ஆண்டவரை பார்த்து, தார ஆண்டவரே, தார ஆண்டவரே, தான் நீ ஜெபிக்கணும்னு என்ன அவசியம்? நீ விசுவாச அறிக்கை செய்தால் போதும். எனக்கு 7 வீடு இருக்கிறது, 70 வீடு இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஒரு அழகான வீட்டை கண்டா கை வைத்து, இயேசுவின் நாமத்தில் அந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். 1000 ரூபாய் நீ காணிக்க போடுறியா? 10,000 ரூபாய் நீர் எனக்கு கொடுக்க போறக்கா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்டே லஞ்சம் கொடுத்து கொள்ளடிக்கிறதுக்கு பார்க்குற ஒரு கூட்டம். சிலுவை பற்றி ஏன் பேசுகிற ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் பர்சன்தை கேட்டேன். சிலுவையில் ரத்தம் காஞ்சி எவ்வளோ நாளாச்சு, அந்த ரத்தம் காஞ்சி போன ரத்தத்து பக்கத்தில் வந்து சிலுவை நிழலில் அனுதினம், ஏன் அப்படி பாட்டு நடக்கிற? பக்தி பரவசம்லாம் கிடையாது. சிலுவை விடு, சிங்காசனத்தை பார், அந்த சிங்காசனத்தை நான் உட்காரணும். அவர் சொல்கிற, இன்னைக்கு அவருடைய சர்ச்சில் தான் கூட்டம் ஜெயன் மெட்ராஸில் இருக்குது. மதுரையிலும் அப்படி ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்க, அவருடைய சர்ச்சும் நிரம்பி வழி. கர்த்தருக்காக பாட அனுபவிக்கிறதையோ, கர்த்தருக்காக உபவாசித்த ஆத்துமாக்களுக்காக அழுகிறதோ, அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் என்று அவர்கள் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். காரணம், இந்த ஆவி பாபிலோனிலிருந்து வந்த ஒரு ஆவி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடே சத்தம். சுகபோகமான ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வருவது உங்களை உயிரோடு சாக பண்ணும். சரி, உன் ஆத்துமா இச்சித்த பழ வர்க்கங்கள், பழம்னா கனிகள், இது ஆவியின் கனிகள் அல்ல. கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், 9 கனிகளை குறித்து பேசுகிறது. ஆனால் இது இச்சித்த கனி வகைகள், மாம்சத்திலிருந்து வருகிற கனி வகைகள். ஆவியின் கனிகளை குறித்து 22ஆம் வசனத்தில் இருந்தால் மாம்சத்தின் கிரியைகளாகிய கனிகளை குறித்து அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 வாசித்தா மாம்சத்தின் கிரிகள், மாம்சத்தின் கனிகள். இங்கே பாபிலோனில் இருந்தது, உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பூர்ணமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, இனி நீ அவைகளை காண்பதில்லை. இப்படிப்பட்டவளை கொண்டு வர்த்தம் பண்ணி அவைகளை கொண்டு ஐஸ்வர்யவான்களானவர்கள் அவளுடைய வாதையினாலே பயந்து தூரத்தில் நின்று ஐயையோ. ராஜாக்களும் அதே வார்த்தைகளை ஐயோன்னு சொன்னதை 10ஆம் வசனத்தில் வாசித்தோம். இங்கே வியாபாரிகள், வர்த்தகர்கள், 2வது கூட்டத்தார், அவர்களும் ஐயையோ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனம், ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தத்தினாலும் முத்துக்களாலும் சிங்கரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரே நாளிகையில் இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்று என்று சொல்லி அழுது தூக்கிப்பார்கள். இவ்வளவு செல்வங்களும் ஒரே நாளிகையில் அவ்வளவு எரிந்து சாம்பலாய் போயிட்டு, இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தில் எழுதினார். வானமும் இந்த பூமியும் சுருட்டப்பட்டு அழிக்கப்பட்டு போய்விடும். இது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பூமியில் எவ்வளோ தங்க இருந்தாலும் அவ்வளோ வெந்து உருகி ஒன்றும் இல்லாமல் நாசமாய் போகும். நாம் உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு அக்கினி கோலத்து மேலே தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த பூமியினுடைய மேல் பரப்பு மட்டும்தான் குளிர்ந்து நிலமாய் இருக்கிறது. இதுக்கு உள்பாகத்தை நீங்கள் தோண்டி பார்த்தா ஒரு 14 கிலோமீட்டர் அப்படியே கீழே தோண்டுனா உள்ள அக்கினி பிளம்பு தான் இருக்கிறது. 4500 டிகிரி வெப்பமுள்ள அக்கினி குழம்புக்கு அந்த அந்த கோழி முட்டை மாதிரி ஒரு அக்கினி முட்டை மேலே, தழல் மேலே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மேல் பரப்பு, ஆனால் கீழே அவ்வளோ அக்கினி. ஜப்பான் தேசத்தில் திடீர்னு எரிமலை குமுறும்போது பூமிக்கு கீழே இருந்த அந்த அக்கினி குழம்பு
அதற்கு லார்வா என்று பெயர். அது இந்த தீபாவளி நேரம் பூச்சட்டி அது அப்படியே கொளுத்தினா போதும், பூவா அப்படி இப்படியே விழும், அது பேர் பூச்சட்டி. அதை மாத்தா பூமி அக்கினியால் எந்து வெந்து போ. ஆதி நியாய தீர்ப்பு ஜலப்பிரளயத்தினாலே, நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயத்தினாலே நியாய தீர்ப்பு கொடுத்தார். ஆனால் இனி வரப்போகிற நியாய தீர்ப்பு அக்கினியால் உண்டாயிருக்கும். ஒரு அணுகுண்டு பூமியில் போட்ட போதுதான் அதுலேருந்து எவ்வளவு அக்கினி வெளியே கக்குது என்று நாகசாகி, ஹீரோஷிமா, ஜப்பான் உள்ள அந்த பட்டணத்து மக்களை பார்த்தாங்க. 1000 சூரியனை உருக்கி ஊற்ற போல 40,000 அடி உலகத்துக்கு இந்த புகை மண்டலம் ஏறி மணிக்கணக்கு அப்படியே நின்றது. இந்த பட்டணங்களில் ஒரு மரம், செடி, ஒரு ஜீவன் ஒன்றும் இல்லாமல் அழிக்கப்பட்டு போனது. ஒரு சின்ன குண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே மகா பாபிலோன் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு போகும். 17ஆம் வசனம், மாலுமிகள். 3 கூட்டத்தாரை பற்றி சொன்னேன். முதல் கூட்டத்தார் ராஜாக்கள் என்று 9ஆம் வசனத்தில் வாசித்தோம். 2வது 11ஆம் வசனத்தில் பூமியின் வர்த்தகர்கள். இங்கே இந்த வசனத்தில் 17ஆம் வசனத்தில் மாலுமிகள். மாலுமிகளும் அதை பார்க்கிறார்கள். மாலுமிகள் யாவரும், கப்பலில் யாத்திரை பண்ணுகிற யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்தில் தொழில் செய்கிற யாவரும் தூரத்தில் நின்று அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்துக்கொப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைமேல் புழுதியை போட்டுக் கொண்டு ஐயையோ. 3 தடவை இந்த அதிகாரத்தில் ராஜாக்கள் அவளை பார்த்து ஐயையோ, வர்த்தகர்கள் அவளை பார்த்து ஐயையோ. ஜஸ்டின் பிரபாகரன் ஒரு பாட்டு எழுதினார். யாருக்கு தெரியும்? என்ன பாட்டுமா? சத்தமா என்ன கேட்கல. சாராயத்தை நாடி குடிக்கிறவனே ஐயோ, ஐயையோ உனக்கு ஐயையோ. இங்க இந்த ஐயையோ நம்ம பார்க்கிறோம். ஐயையோவை பார்க்கிறோம். முதல்ல பூமியின் ராஜாக்கள் ஐயோன்னு சொன்னாங்க. 2வது பூமியின் வர்த்தகர்கள் ஐயோன்னு சொன்னாங்க. 3வது மாலுமிகள் ஐயோன்னு சொல்கிறேன். நரகத்தில் ஒரே சத்தம்தான் கேட்கும், ஐயோங்கிற சத்தம்தான். இரவும் பகலும் இளைப்பாறுதல் ஏறாது. ஐயோங்கிற சத்தம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் கேட்டுக்கொண்டே இருக்கும். சரி, மாலுமிகள் யாவும், கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பலில் கப்பலாட்களும், சமுத்திரத்தில் தொழில் செய்கிற யாவரும் தூரத்தில் நின்று அவள் வேகிறதினால் உண்டாகிற புகையை பார்த்து, இந்த மகா நகரத்துக்கொப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு. 5 இடத்துல இந்த இந்த அதிகாரத்தில் மட்டும் பாபிலோனை மகா நகரம், பாபிலோனை மகா நகரம். இன்னைக்கு பெரிய நகரங்கள்லாம் உலகத்தில் இருக்கிறது. இந்தியாவில் 4 நகரங்கள் பெரிய முக்கியமான நகரம். முதலாவது நம்முடைய தலைநகரான டெல்லி. 2வது வியாபாரத்தின் தலைநகராக இருக்கிற பாம்பே. 3வது ஜன பெருக்கத்தில் மிஞ்சி நிற்கிற கல்கத்தா. 4வது தேவனுடைய பிள்ளைகளால் நிரம்பி இருக்கிற சென்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மற்ற 3 பட்டணத்தில் இல்லாத விசேஷம் சென்னைக்கு இருக்க காரணம் தெரியுமா? யார் சொல்லுவீங்க? இங்கதான் ஏலிம் சர்ச் இருக்கு. இந்த சென்னையில தான் தோமா அப்போஸ்தலன் வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். ஆமென். இன்னைக்கு உலகத்தில் 300 தேசங்கள் இருக்கு. ஆண்டவர்கிட்ட 12 தேசங்கள் தான், 12 சீசன் தான் இருந்தாங்க. இந்த 12 பிடுங்கி 300 தேசத்துக்கு பங்கு வைக்கணும். பங்கு வச்சா ஒரு சின்ன கை கால் துண்டு விரல் கூட ஒரு தேசத்துக்கு கிடைக்காது. ஆனால் நம்ம தேசத்துக்கு முழுமையாய் ஒரு அப்போஸ்தலன் ஆண்டவர் அனுப்பி அவருடைய ரத்தம் இந்த தேசத்துக்காக மன்றாடும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. சரி, நம்ம இன்னைக்கு முடிச்சே தீரணும். மற்ற எல்லா பகுதிகளிலும் நிறைய மறைப்பொருட்கள் இருக்கும், குழு குறிக்கள் இருக்கும், சில விளங்காத கடினமான வார்த்தைகள் இருக்கும், விளக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அந்த 18ஆம் அதிகாரம் எந்த பிரச்சனை இல்லாமல் நேராக எழுத்தின்படியே உள்ள
வியாக்கியானம் செய்வதற்கு எளிதான ஒரு அதிகாரம். ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டா போதும், மற்றதை சாதாரணமாக இந்த 18ஆம் அதிகாரத்தை நாம் விளங்கி கொள்ளலாம். சரி, மாலுமிகள் யாவரும், கப்பலில் யாத்திரை பண்ணுகிற யாவரும், கப்பலாட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்தில் நின்று அவள் வேகிறதினால் உண்டாகிய புகையை பார்த்து, இந்த மகா நகரத்துக்கொப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பலையுடைய அனைவரும் இவருடைய உச்சிதத்தின் சம்பூரணத்தினாலே ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரே நாளில் இவள் பாழாய் போனவளே என்று அழுது துக்கித்து புலம்புவார். நிறைய கப்பல்கள் வந்து நிற்கின்றன. அந்த பட்டணம் எரிதனால கப்பல் உள்ள சரக்கு அங்கே இறக்க முடியல, இறக்குமதி செய்ய முடியல, ஏற்றுமதி செய்ய முடியல. கப்பலில் நிற்கிறவங்கெல்லாம் அழுகிறார்கள். நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போன போது ஒரு கூட்டம் இந்திய யூதர்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த கூட்டத்தினரை சந்தித்தேன். அதில் எங்களுக்கு வழிகாட்டியை வந்த ஒரு வாலிப பெண், அவருடைய பேர் நீலி. நம்ம நீலி அப்படின்னா வேற அர்த்தத்தில் சொல்கிறோம், அவருடைய பேர் நல்ல நீலி. அவர் சொன்னா, சாலமோன் காலத்தில் வியாபார கப்பல்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யும்படி ஒரு 28 குடும்பங்களை கொச்சியில் சாலமோன் கொண்டு வைத்து எங்களை நிறுவினார். இந்தியாவிலிருந்து மயில் தோகைகள், குரங்குகள், நல்ல மெல்லிய புடவைகள், நிறைய ஸ்பைசஸ், வாசனை திரவியங்களை இங்கே நாங்கள் ஏற்றுமதி செய்வோம். சாலமோன் அங்கே உள்ள சிறந்ததை இங்கே அனுப்புவார். ஆனால் ஒரு நாள் சாலமோன் இறந்த பிறகு அந்த கப்பல்கள் வரவில்லை. நாங்கள் கொச்சினில் மாட்டிக்கொண்டோம். எத்தனை 1000 வருடங்களுக்கு மேலாக கொச்சினில் வாழ்ந்தோம். 1948 சுதந்திரம் அடைந்த போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். கொஞ்ச நாட்களில் இஸ்ரவேலேருந்து விமானங்கள் வந்து எங்களை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். நாங்கள் இப்போது, முன்னாலெல்லாம் அவங்க மலையாளம் பேசினாங்க. நாங்கள் போகும்போது கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் அழகாக மலையாளம் எங்களோட பேசுகிறார்கள். யூதர்கள், கொச்சின் யூதர்கள், இந்திய யூதர்கள். அவர்கள் சொன்ன காரியம், சாலமோன் வர்த்தகம் பண்ணும்போது அவ்வளோ கப்பல்கள் இந்தியாவுக்கு அனுப்புவார். இங்கே பாருங்க, பாபிலோன் வர்த்தகம் செய்வதில், வெளிநாட்டு பொருட்களை கொண்டு வருவதில் ஃபேமஸாக இருந்தது. அவைகளெல்லாம் நின்று போயிட்டு தங்கள் மேல் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயோ மகா நகரமே, சமுத்திரத்தில் கப்பலுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரே நாளிகளை இவர்களெல்லாம் பாழாய் போனார்களே என்று துக்கித்து ஓலமிடுவார்கள். இவ்வளவும் பூமியில் ஓலமிட்ட 3 கூட்டத்தாரை குறித்து பார்த்தோம். 20ஆம் வசனம், பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலரே, தீர்க்கதரிசிகளே. இப்போ அந்த தேவதூதன் பரலோகத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுகிறார். பரலோகத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், தேவதூதர்கள், கேராபீன்கள், சேராபீன்கள், நிறைய விண்வெளி தூதர்கள் எல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, களி கூறுங்க, உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே. வேதத்தில் 3 இடங்களில் இந்த வெளிப்படுத்தின விசேஷங்கள் மட்டும் களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, சாத்தான் தள்ளப்பட்ட போது வெளிப்படுத்தல் 12:12 அந்த வீழ்ச்சியை குறித்து களி கூறுங்கள் என்று சொன்னார். 2வது, இந்த வசனத்தில் மகாபாபிலோன் எரிந்த போது களி கூறுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். 3வது, வெளிப்படுத்தல் 19:7 முதல் 9 வரை ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது, நாம் மகிழ்ந்து களி கூற கடவோம். 3வது ஒரு களி கூறுதல். சரி, 21ஆம் வசனம், அப்பொழுது பலமுள்ள வேறொரு தூதனானவன். இந்த அதிகாரம் முழுவதும் 3 தூதர்களுடைய பேச்சினால் அடங்கியிருக்கிறது என்று சொன்னேன். முதல் தேவதூதனுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தல் 18:1-3 வரை இருந்தது. 2வது தூதனுடைய வார்த்தைகள் 4ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் இருந்தது. இப்போ 20ஆம் வசனத்திலிருந்து 3வது தேவதூதன் பேசுகிறான். அப்பொழுது பலமிக்க தேவதூதன் ஒருவன் பெரிய இயந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு, எந்திர கல், அந்த காலத்தில்
ஒலிவ மரத்தில் இருந்து எண்ணெய் அடிக்கிறதுக்கு பெரிய இயந்திர கல் ஆலை வைத்திருப்பாங்க. அதை வச்சு தான் அந்த செக்கில் ஒலிவ விதையிலிருந்து அந்த எண்ணெய் எடுப்பார்கள். அப்படிப்பட்ட இயந்திரக்கல். ஆண்டவர் ஒரு முறை சொன்னார், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குறவனை அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழ்த்துவது அவனுக்கு நலமாயிருக்கும். மற்றவங்களுக்கு இடல் உண்டாக்காது. மற்றவன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வருகிறத தடுக்காது. மற்றவன் ஞானஸ்தானம் எடுக்க நினைக்கும் போது குழந்தைகளை இடல் உண்டாக்காத. அநேகர் இடல் உண்டாக்குறாங்க. அது ஒரு பாபிலோனின் ஆவி. அப்பொழுது பலமிக்க தூதன் ஒருவன் பெரிய எந்திர குலத்தை ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எறிந்து, இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளப்பட்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும். சுரமண்டலக்காரும் கீதவாக்கியக்காரும் நாதஸ்வரமும் எக்காலமான சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவது இல்லை. இதில் எத்தனை இல்லைன்னு வருதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாசிக்கிறேன். முதலாவது, சுரமண்டலக்காரும் கீத வாத்தியங்கள் நாதஸ்வரக்காரரும் எக்காலக்காரருமாயிருக்கிறவருடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவது இல்லை. எந்த தொழிலாளியும் உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. இயந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. மணவாளனும் மணமாட்டியுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியின் மேல் பெரியோர்களாக இருந்தார்களே, அவர்கள் சூனியத்தினாலும் எல்லா ஜாதிகளாலும் மோசம் போனார்கள். எத்தனை இல்லை வந்தது? 3 4 என்ன இருக்க வாசி பாருங்க. 5 முறை வரை இல்லை 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 இல்லைன்னு சொல்கிறதே ஒரு பஞ்சப்பாட்டு. வீட்டில் பருப்பு இல்லை, அரிசி இல்லை, உளுந்து இல்லை, என்ன கேட்டாலும் அது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஒரு தீர்க்கதரிசி மனைவி எலிசாட்டை வந்து கேட்டேன், புருஷன் இல்லை, கடன் கொடுத்த திருப்பி கொடுக்க நிர்வாகம் இல்லை, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்க, மீட்க வழி இல்லை, இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னேன். தீர்க்கதரிசி சொன்னார், இல்லை பாட்டு பாடுறத கொஞ்சம் நிறுத்து தாயே, என்ன இருக்கு கண்டுபிடி, உனக்குள்ள என்ன இருக்கிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உனக்குள்ள என்ன இருக்கிறது. இல்லை இல்லைன்னு சொல்றது பாபிலோனி ஆவி. இருக்கிறன்னு தான் தெய்வத்தினுடைய ஆவி. கர்த்தர் என்ன எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், பரலோகம் எனக்குள்ளே இருக்கிறது, அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது, அக்கினி எனக்குள்ளே இருக்கிறது. தேவ பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. தமிழில் கூட ஒன்று மங்கலம் அமங்கலம்னு சொல்லுவாங்க. கருத்த ஆடு, அதுக்கு வெள்ளாடுன்னு பேர். ஏன்னா கருத்த ஆடுன்னு சொல்லக்கூடாது. கருத்த ஆட்டுக்கு என்ன பேர்? கெட்ட பாம்பு ஒன்று உண்டு, அதுக்கு என்ன பாம்பு, என்ன பேர்? நல்ல பாம்பு. கெட்ட பாம்புன்னு சொல்லக்கூடாது, நல்ல பாம்புன்னு சொல்லலாம். நல்ல பாம்பா? அது மாதிரி கெட்ட பாம்பு உலகத்திலே கிடையாது. கடையில் யாராவது வந்து பருப்பு இருக்கான்னு கேட்டால், கடையில் அந்த பருப்பு இருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உளுந்து இருக்கு, வாங்கிட்டு போங்க. இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது, இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. பருப்பு இல்லை, இவங்க உளுந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன பருப்பு இல்லை. இங்கே 5 காரியம் இல்லை. விளக்கு வெளிச்சமும் இல்லை, இனி பிரகாசிப்பதும் இல்லை, மணவாட்டியுடைய சத்தம் கேட்க போவதும் இல்லை. கடைசி 24வது வசனம், தீர்க்கதரிசியுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினார். காயின் சகோதரனை கொலை செய்தார், இரத்தம் சிந்தினார். அதுதான் முதல் இரத்தம். இரத்த பழியால் இந்த பூமி நிரம்பி இருக்கிறது, இரத்த பழியால் நிரம்பி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு யுத்தத்தின் போது எவ்வளோ ரத்தம், விசேஷமாக யூதருடைய ரத்தம் அவ்வளவு சிந்தப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் உலகத்தை பிடித்த போது அவ்வளவு ஊழியக்காரருடைய ரத்தத்தை சிந்தினார். எல்லாம் அந்த பாபிலோனை ஆவி உரிந்து கொண்டே இருந்தது. எல்லா பழிகளிலும் கொடிய பழி இரத்த பழி.
எல்லா இரத்த பலிகளிலும் கொடிய இரத்த பலி இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். அநியாயமாய் இந்த பூமியில தேவகுமாரனுடைய இரத்தம், பாவமில்லாதவருடைய இரத்தம் இந்த பூமியில சிந்தினது. தேவ பிள்ளைகளை, ஒரு நாளும் பாபிலோனிய ஆவிகளுக்கு இடங்கூடாதிருங்கள். ஒரு நாளும் உலகத்தின் செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் விரும்பாதிருங்கள். இயேசுவிடத்தில் அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் காண்பித்த போது சாத்தானை விரட்டி, அப்பாலை போ சாத்தானை என்று விரட்டி அடித்தார். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுங்கள். உலகத்தின் முடிவு மிக நெருங்கிவிட்டது. காணப்படுகிற இந்த உலகம் அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் 14:30 இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பாபிலோனிய காரியங்கள் ஒன்றுமில்லை. உலக இச்சைகள் இல்லை, உலக வேஷங்கள் இல்லை, உலகத்தின் மாலங்கள் இல்லை, உலகத்தின் நாகரீகங்கள் என்னிடத்தில் இல்லை. தேவ பிள்ளைகளே, நாம் அந்நியரும் பரதேசியுமாய் இந்த உலகத்தை கடந்து போய் பரம எருசலேமை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். ஓ, பரலோகத்திலிருந்து பரம எருசலேம் இறங்கி வருகிறதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அது மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்தது. ஓ, அந்த அனுபவம் எவ்வளவு மேன்மையானது. பரம எருசலேமுக்காக வாஞ்சித்து கதறுங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்த நம்முடைய அருமை ஆண்டவர் இரட்சகர் வருவதை ஆவலோடு எதிர்பார்ப்போமாக. பரலோக பிதாவே, இந்த வேத பாடத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. நல்ல போதகராய் எங்களுக்கு விளக்கம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்கள் திரும்பி செல்லும் போது தேவ பிரசன்னம், சமூகம், வல்லமை, கிருபை, காருண்யங்கள் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோதனையா, தோல்வியா, வியாதியா, மனபாரமா? எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜெபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜெபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜெபிப்பார்கள். மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாட எங்கள் ஜெப வீரர்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர். இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985 ஆண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜெபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.